இன்றைக்கி வந்து நாம் ஒரு C#.netல ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்டர் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படி வந்து நம்ம கிளைண்ட் ப்ளேஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி வந்து இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி அதர் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு இன்ஸ்டாலபிள் ஃபைலாக மாற்றுறது, அதாவது டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக காட்டுறேன். ஒன்றும் இல்லை, சும்மா 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதை அப்புறம் எப்படி EXEயாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வைங்க. ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. ஓகே, அப்புறம் ஒரு பட்டன் வச்சுப்போம். ஓகே, இப்போது இந்த பட்டனுக்கு வந்து ஃபைண்ட் சம் அப்படின்னு வைப்போம். இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னா, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் மேலே இருக்கிற 2 டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ வாங்கி இங்கே ஆட் பண்ணி இந்த இதில் ரிசல்ட் இதில் காட்டணும். ஸோ ஒரு லேபிள் எடுத்து நாம் வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இங்கே போய் அதுக்கான இது எழுதுவோம். ஓகேவா, இன்ட்டு a equal to int dot parse text box 1 dot text. okay, then int b equal to int dot parse text box 2 dot text. okay, then int result equal to a plus b. okay, text box 3 dot text equal to result dot to string. ஓகே, இப்போ நாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. 2 3 5. ஓகே, நம்ம கால்குலேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி இன்ஸ்டாலபிள் ஃபைலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த கால்குலேட்டர் வந்து நம்ம ஒரு ஆக்சுவலாக இது ஃபோல்டர் இருக்கும் இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் இன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா இது எங்கே இருக்கோ அந்த பாத் ஓப்பன் ஆகிடும். இதில் பின் ஃபோல்டர் போனீங்கன்னா டீபக்கில் சம் கால்குலேட்டர் அப்படின்ற EXE ஃபைல் இருக்கும். இதுதான் ஆக்சுவல் நம்ம EXE பார்த்தீங்கன்னா இது EXE மாதிரி ரன் ஆகும் பாருங்கள். ஓகே, நான் எந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணல. ஸோ இதை எப்படி இன்ஸ்டாலபிளாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஜெக்டையும் கூட க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் போங்க, அதர் ப்ராஜெக்ட் டைப்ஸ் அதில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ செட்டப் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அதை எடுத்துகிட்டு இதில் போயிட்டு டெஸ்ட் கால்குலேட்டர் செட்டப் அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. ஓகே, இதில் விசுவல் ஸ்டுடியோன்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் கொடுங்க. இப்போது அந்த பர்டிகுலர் நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது இங்கே ஓப்பன் பண்ணி கால்குலேட்டர் சம் கால்குலேட்டர் இதில் பின் டீபக் சம் கால்குலேட்டர் அந்த EXE நம்ம சூஸ் பண்ணிடணும். யூசர் டெஸ்க்டாப், இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் அதுக்கான ஷார்ட்கட் வேணும்னா அது க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் நியூ ஷார்ட்கட் இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டரில் வர இதே கொடுத்துடணும். அது மாதிரி ப்ரோக்ராம் மெனூஸ்லையும் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா க்ரியேட் நியூ ஷார்ட்கட் கொடுத்துட்டு
இப்போ என்ன பண்ணணும்னா இதை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் பில்டு மட்டும் கொடுத்துருங்க. இங்கே வெயிட் பண்ணுங்கள், பில்டு சக்ஸஸ் வந்துடணும். இதை ரன் பண்ணக்கூடாது, பில்டு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, பில்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போது மினிமைஸ் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இங்கே இருக்குது நம்ம கால்குலேட்டர் செட்டப். இந்த செட்டப்புக்குள்ளே செட்டப் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டீபக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே 2 செட்டப் ஃபைல் இருக்கும். இந்த செட்டப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரோக்ராம் மெனுஸில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டாலேஷன், நெக்ஸ்ட். இங்கே இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொடு. நெக்ஸ்ட்டு. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருந்தால் இதில் நீங்கள் வந்து ஐகான்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், வாட் எவர் அதர் ஃபெசிலிட்டிஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மற்ற என்ன சொல்கிறது, மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்களா, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி, அது மாதிரியே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ போங்க, பாருங்கள் இங்கேயே வந்துருச்சு. கிளிக் பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணு. எப்போ வேணாலும் நம்ம ப்ரோக்ராம் மெனுஸில் கூட போயிட்டு அது இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு? சாரி, அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் மினிட், கண்டுபிடிச்சலாம். அது வேணால் ஷார்ட்கட் இங்கே போனோம்னா இங்கே டெஸ்க்டாப்லேயே இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.